ஈஷா யோகா மையத்தில் உள்ள சமஸ்கிருத குருகுல பள்ளி அங்கீகாரமின்றி செயல்பட்டு வருவதாகவும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு அலுவலர் ஜெயந்தி ராணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயந்தி ராணி, ஈஷா யோகா மையத்தில் உள்ள சமஸ்கிருத குருகுல பள்ளி மீது எழுந்துள்ள புகாரை அடுத்து கடந்த ஜூன் மாதம் ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதில் உரிய அங்கீகாரமின்றி பள்ளி செயல்பட்டது தெரியவந்ததாக கூறினார். ஆய்வுக்கு பின்பு உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரியும் ஆவணங்கள் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் ஜெயந்தி ராணி குறிப்பிட்டார். எனவே ஈஷா பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு அலுவலர் ஜெயந்தி ராணி தெரிவித்தார். கோவையில் வெளியில ஒரு பள்ளி நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் இருக்கு பள்ளி கல்வித்துறையில். ஆனால் உள்ளுக்குள்ளாரையே ஒரு ஐசிஎஸ்சி போர்டு, சிபிஎஸ்சி போர்டு அப்படின்னு ஸ்கூல் 2 போர்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதற்கான விஷயங்கள் இன்னும் அதற்கான ஆவணங்களும் எங்ககிட்ட இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. நாங்கள் நேரில் போய் கேட்ட போதும் அதை அனுப்புகிறோன்னு சொன்னவங்க இது வரைக்கும் அனுப்பலை. அதே மாதிரி இந்த சமஸ்கிருதி குருகுலம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்தவித ஒரு ஆவணமுமே இல்லாமல் இதை எப்படி நடத்துகிறாங்கங்கிறதே இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியுடன் இருக்குது. அதை தான் நாங்கள் இப்போ ப்ரோவ் பண்ணி